ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிங் நாட் எப்படி போடுறது, சிம்பிளாக எப்படி ரொம்ப சீக்கிரமாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பிசிறு இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி ஒரு ரிங் நாட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். என்ன ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃப்ளவர் ஒர்க் வந்து ப்ளவுஸில் வருது அப்படின்னா அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ரிங் நாட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜரி த்ரெட்டில் போட மாட்டாங்க, சில்க் த்ரெட்லேயும் அண்ட் ஜர்தோசிலையும் போடுவாங்க. சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்கேஸ் யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். ஜரி த்ரெட்டு இது வந்து நம்ம ஆரி நீடில் போட முடியாது. நம்ம நார்மல் நீடில் போட போகிறோம். நார்மலாக துணி தைப்போம் இல்லையா, அந்த நீடில் தான் போட போகிறோம். அந்த நீடில் நான் வந்து சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி கனமாக 4-5 ஸ்டாண்ட் எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம எப்பயும் நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். டைட்டாக நல்லா நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசுறாக தான் இருக்கும். இது எப்படி பிசுறு வராமல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவல் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டிருப்போம்ல, அதே மாதிரி மெத்தட் தான். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பக்கத்தில் போட்டிருப்போம், இல்லைனா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னா தூரமாக போட்டிருப்போம். இது வந்து ஒரு ரிங், ரவுண்டாக ஒரு ரிங் மாதிரி போட போகிறோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நல்லா டைட்டாக பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரேம்க்கு கீழே இருந்து நம்ம நீடில் மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பஞ்ச் பண்ணி எடுத்தோன்னே நீடில் இப்படி மேலே வந்துடும், அந்த நூல் சேர்ந்து மேலே வந்துடும். நூல் கம்ப்ளீட்டாக மேலே வந்தோடனே நீங்கள் நூலை இப்படி லேசாக திருப்புங்க. டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறே வராது. டேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணோம் இல்லையா, சேம் மெத்தட் தான். இப்படி நீடில் வச்சு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து கீழேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்தோம் இல்லையா, சேம் அதே இடத்துல அகைன் இன்னொரு பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரிங்கை நம்ம சைஸ் வந்து வேரி பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வராமல் இருக்கும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு ரொட்டேட். ஸோ நம்ம எந்த இடத்துல நீடில் வெளியே எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி வந்து பஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் பிடிச்சிருக்கேன், லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க பாருங்கள், பிசுறு இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைட்டாக நம்ம நூலை சுற்றிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிசுறு வராது. இப்போ நீடில் அப்படியே கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழேருந்து இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரிங் ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் த்ரெட்டு சின்னதானதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரிங்கை பிடிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு ரிங்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இந்த ரிங்கை பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்தோம் அப்படின்னா அந்த ரிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரிங் மாதிரி வந்துடும். நம்ம கீழே இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நூலே பிடிக்காமல் ஃபுல்லாக இழுத்துருவோம். இதில் வந்து இந்த சின்னதாக ரவுண்டு மாதிரி வருது இல்லையா, அதுதான் வந்து ரிங்குன்னு சொல்கிறோம். நம்ம வந்து அந்த நூலை வந்து சுற்றி போட்டனால தான் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் ஒரே ஈவனாக எல்லா நூலும் தெரியுது. நான் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி நீடில் மேலே கீழேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நூலை வந்து நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நூல் பிரிஞ்சு வராது. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணமோ சேம் மெத்தடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து சுற்றினதை விடக்கூடாது. அதே மாதிரி டைட்டாகவே வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த இந்த ரிங்குக்கு போட்டோம் இல்லையா, அந்த நூலை வந்து பிடிச்சிக்கலாம். அந்த நூலை பிடிச்சிட்டு கீழே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிங் வந்து ஃபார்ம் ஆகிடும். நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிங் வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், நூல் வந்து ஒரு பிசுறு வந்திருக்கு. இது இந்த மாதிரி வந்துருச்சு இன்கேஸ் அப்படின்னா நீங்கள் கீழே இருந்து நூலை இழுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். நான் இப்போ உங்களுக்கு அதுவும் இழுத்து காட்டுறேன். நம்ம வந்து எத்தனை ஸ்டாண்ட் எடுத்துருக்கோமோ அதில் ஒன்றுனா இழுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த நூலும் கீழே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிசுறு உங்களுக்கு தெரியாது. பிசுறு தெரியாமல் உங்களுக்கு அந்த ரிங் நாட் வந்து தெரியும்.
நான் 2வது ரிங் போட்டு காட்டுறேன். நீடில் கீழே இழுக்கும்போது நமக்கு ரிங் எவ்வளோ பெருசாக வேணுமோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் நல்லா பிடிச்சிக்கணும். அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம கீழே அந்த த்ரெட்டை வந்து அந்த நாட் வந்து டைட்டாக போடணும். அந்த நாட் நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே இந்த ரிங்லேருந்து கையை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் நமக்கு. அந்த ரிங்கு வந்து உங்களுக்கு வராது. இப்போ வந்து இது வந்து நான் சின்ன ரிங்காக போட்டேன். ஆக்சுவலி ஒரு நாட் வந்துச்சு, அதனால சின்ன ரிங்காக போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ரிங்காக உங்களுக்கு தெரியும், ரவுண்டாக உங்களுக்கு தெரியும் இது எப்படி ரவுண்டாக இருக்குது. ஸோ இதை மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ரிங்காக போடணும். இது ஆக்சுவலி ஒரு ஃப்ளவர் வந்து போட்டு அந்த ஃப்ளவரில் வந்து இது ஃபில் பண்ணி பாருங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரு ஃப்ளவர் போட்டு அதில் வந்து இதை ஃபில் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரிங் நாட், ஃப்ரெஞ்ச் நாட் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம பக்கத்துலேயே போடுறது. ரிங் நாட்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி வந்து அதில் ஒரு நாட் வருது. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளவரில் ஃபில் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நம்மளோட ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட மெட்டீரியலும் இருக்குது. மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் மெட்டீரியலுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஆரியை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.